வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்னைக்கு நம்ம பெரிய கிர்ணிய வச்சு ஜூஸ் போட போறோம். நான் ஒரு பழம் வாங்கி நல்லா கழுவிட்டு, அத 2ஆ கட் பண்ணி, உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு, இப்போ பழத்த நல்லா நோண்டி ஒரு பாத்திரத்தில போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம இத இன்னைக்கு மத்து வச்சு தான் கடைய போறோம். மிக்ஸியில போட்டு நைஸா அரைக்கிறதோட, இந்த மாரி மத்து வச்சு கடையும்போது சாப்பிட டேஸ்ட் நல்லாருக்கும். நல்லா மத்து வச்சு கடைஞ்சிட்டு, நான் ஒரு 3 கரண்டி சர்க்கரை போட்டுக்கிறேன். நான் பாதி பழம் தான் போட்டேன். அதுவே எனக்கு ஒரு பாத்திரம் ஃபுல்லா ஜூஸ் வந்துடுச்சு. 3 கரண்டி சர்க்கரை போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணுனா ஒயிட் சுகர் போட்டுக்கோங்க. இல்லைனா நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். சர்க்கரையெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. ஐஸ் டியூப்ஸ் போட்டு நல்லா கடைஞ்சிட்டு குடிச்சிங்கன்னா இந்த பழத்தில் நார் சத்து நிறையா இருக்கிறனால இப்போது இந்த வெயில் காலத்தில் மலச்சிக்கல் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாதிரி இதில் நீர் சத்தும் ஜாஸ்தி இருக்குது. அதனால் யூரின் இன்ஃபெக்ஷனும் வராது. கண்டிப்பாக எல்லாரும் இப்போ சீசன் இந்த பழம் வாங்கி இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிங்க, நல்லாயிருக்கும்.